அனைவருக்கும் வணக்கம். நமது சித்தர் ரகசிய பரிகார சேனல்ல இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, வாழ்க்கையில எந்த பக்கம் திரும்பினாலும் கஷ்டம் வருதுங்களா? ஒரு கடனை அடைச்சு முடிச்சா இன்னொரு பெரிய பிரச்சனையா வந்து நிக்குதா? குடும்பத்துல எப்ப பார்த்தாலும் நிம்மதியே இல்லாத சூழ்நிலையா? என் கஷ்டத்தை தீர்க்கறதுக்கு யாருமே இல்லையா? அப்படின்னு டெய்லி கண்ணீர் விட்டு கடவுள்கிட்ட அழுவுறீங்களா? இனிமே அந்த கவலைய விடுங்க. உங்க கஷ்டங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய ஒரே கடவுள் நம்ம முருகப்பெருமான் தாங்க. அந்த முருகப்பெருமான நினைச்சு உங்க வீட்ல ஒரு சின்ன மண் அகல் விளக்கு, மஞ்சத்தூள், ஒரு ரூ. 5 நாணயம், அப்புறம் சில மிளகுகள் இது எல்லாத்தையும் வச்சு ஒரு தாந்திரிக ரகசியத்த நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது எல்லாத்தையும் பயன்படுத்தினா முருகனுடைய முழுமையான ஆசீர்வாதம் எப்படி நமக்கு கிடைக்கும்ன்றத தான் இந்த வீடியோல விளக்கமா பார்க்க போறோம். வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மஞ்சத்தூள்ன்றது மங்களத்தையும் செல்வத்தையும் குறிக்குங்க. அது எந்த வீட்ல இருக்கோ அந்த வீட்ல எந்த துஷ்ட சக்தியும் நெருங்காதுன்னு நம்ம சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதாங்க ரூ. 5 நாணயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்களின் ஆதிக்கத்தையும், பணவசியத்தையும் குறிக்கக்கூடியதுங்க. அப்புறம் மிளகு. மிளகுனாலே எல்லாருக்கும் தெரியுங்க. கண் திருஷ்டி, செய்வினை இது எல்லாத்தையும் நெருப்புல போட்ட பஞ்சு மாரி போக்கக்கூடிய ஒரே தாந்திரிக பொருள் மிளகு தாங்க. குறிப்பா முருகனுக்கு உகந்த 6ன்ற எண்ணிக்கையில மிளகு எடுத்துக்கோங்க. அந்த 6ன்ற எண்ணிக்கையில நீங்க மிளகு எடுக்கும்போது, முருகனுடைய 6 முகங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய அதிபயங்கர சக்தி நம்மளுடைய கஷ்டங்களை எரித்து சாம்பலாக்கக்கூடியதுங்க. இந்த பரிகாரத்த செவ்வாய்க்கிழமை, கிருத்திகை இல்லன்னா சஷ்டி நாட்கள்ல செய்யறது 100% பலன குடுக்குங்க. முதல்ல புதுசா வாங்குன ஒரு சின்ன மண் அகல் விளக்க எடுத்து வச்சுக்கோங்க. அந்த அகல் விளக்குக்கு ஃபுல்லா சுத்தமான மஞ்சத்தூள போட்டுக்குங்க. இப்ப அந்த மஞ்சத்தூளுக்கு நடுவுல ஒரு ரூ. 5 காயின வைங்க. அதுக்கப்புறமா முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த எண்ணிக்கையான முழுமையான 6 கருப்பு மிளகு எடுத்து அந்த மஞ்சத்தூள் மேல வைங்க. இப்ப அந்த விளக்க உங்க வீட்டு பூஜை அறையில முருகப்பெருமான் இல்ல வேற ஏதாவது சாமி படத்துக்கு முன்னாடி கூட வச்சிடுங்க. இந்த அகல் விளக்க சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்க ஒரு நெய் தீபத்தை ஏத்தி வைங்க. தீபத்து முன்னாடி உட்கார்ந்து முருகப்பெருமான மனசார வேண்டிக்கோங்க. ஓம் சரவண பவா, என் குடும்பத்தில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் தீர வேண்டும். என் பண கஷ்டம், மன கஷ்டம், சண்டை சச்சரவுகள் அனைத்தும் நீயே விலக்கி எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டுங்க. பூஜை முடிஞ்சதும் அந்த விளக்க அப்படியே பூஜை அறையிலே வச்சிடுங்க. அடுத்த வார செவ்வாய்க்கிழமை அந்த மஞ்சத்தூளையும் மிளகையும் செடியில போட்டு ரூ. 5 நாணயத்தை மட்டும் உங்க பர்ஸ்லயோ பீரோவிலையோ வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு மாபெரும் பண விஷயத்தை கொண்டு வரும். முருகப்பெருமானை நம்பியவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டாங்க. முழு நம்பிக்கையோட செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா கிருத்திகை அந்த நாட்கள்ல ரூ. 5 அப்புறம் 6 மிளகு வச்சு இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் மாயமா மறையறத நீங்களே பார்ப்பீங்க. முருகனின் முழு ஆசீர்வாதம் கிடைக்க கமெண்ட்ல ஓம் சரவண பவா இல்லனா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு பதிவிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.